என்னடா? அம்மா என்னமோ மாதிரி உட்காந்துருக்காங்க பாட்டி, எனக்கு பயமா இருக்கு. அப்படியா? நான் பாக்குறேன், வா. இந்து, நீ போய் படி போ. சாந்தி, என்னம்மா? எதுக்குமே கலங்காத நீ இப்படி கண்ணீர் விடுறது ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சுமா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இருந்த ஒரே நம்பிக்கை என் மாமியார். அந்த மாமியாரே என் புருஷனுக்கு புது கல்யாணம் பண்ற வேலையில இறங்கியாச்சு. என்னமா சொல்ற? வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, நீ எதுவுமே சொல்லலையே. வந்து இவ்வளவு நேரம் ஆகியும் நான் உயிரோடு இருக்கிறதே என் பொண்ணுக்காக தான். சாந்தி, ஆமாமா, நிச்சயதார்த்த புடவை எடுக்க கல்யாண பொண்ணு கூட என் மாமியாரும் வந்திருந்தாங்க. அந்த நிமிஷமே நான் விரக்தி ஆயிட்டேன். அந்த கடையிலேயே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னம்மா? நான் இந்த ஊரை விட்டே போறேன். சாந்தி, ஆமாமா, இது வரைக்கும் என் அம்மாவா இருந்த உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசுக்கு வேதனையா தான் இருக்கு. ஆனா என்னால பல பேருக்கு பிரச்சனைமா. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இல்லம்மா, என் தாய் மாமா சொன்ன மாதிரி அந்த ஊர் மக்களும் என்ன நிச்சயமா ஏத்துப்பாங்க. என் பொண்ண நான் நிம்மதியா வளர்ப்பேன். இந்த மெட்ராஸ்க்கு ஒரு டூருக்கு வந்த மாதிரி நினைச்சு ஒரு கிராமத்து பொண்ணாவே வளர்ப்பேன். தொட்டின மண்ணை தட்டிட்டு போற மாதிரி இருக்குமா? அதான் எதுவுமே ஒட்டலையே, எல்லாமே விலகி விலகி போகுது. நான் மட்டும் எவ்வளவு நாளைக்குதான் மூச்சை பிடிச்சிட்டு இருக்கிறது? அவர் என்னை ஏத்து பாருங்கிற நம்பிக்கை போயிடுச்சு. என் குழந்தை மேல உள்ள பாசத்தால திரும்பவும் வருவாருன்னு உங்களை மாதிரி நானும் நம்பினேன். ஆனா அதுவும் கனவாவே போச்சுமா. சாந்தி, ஆமாமா, நம்ம கம்பெனி கணக்கு வழக்கெல்லாம் உங்க மருமகன் கிட்ட முறைப்படி ஒப்படைச்சிட்டு போட வேண்டிய கழுத்தெல்லாம் போட்டுட்டு நான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நாளை காலையில அந்த வேலைதாமா. இது அவசரமான முடிவுமா? ஆனா அவசியமான முடிவு. நான் இங்க இருந்தா எனக்கு மத்தவங்களால வேதனை, என்னால மத்தவங்களுக்கு வேதனை. கண் காணாம இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லம்மா. குழந்தை படிப்பு, இப்படி ஒவ்வொரு காரணமாதான் என் பயணத்தை ஒத்தி போட்டுக்கிட்டே வந்தேன். ஆனா எல்லா காரணமும் முடிஞ்சு போச்சு. நானும் இந்துவும் ஊருக்கு போறோம். இந்து, இந்துமா. பாட்டி, ராமகிருஷ்ணா வந்திருக்கு பாட்டி, அதுக்கு சாப்பாடு கொண்டு வாங்க.
ஏன் நானும் எங்க அம்மாவும் ஊருக்கு போறோம். அங்கேயே தான் இருப்போம். என்ன விட்டுட்டு போறியோ? எல்லாரையும் விட்டுட்டு. ஏன் திருப்பி கொடுக்கிறேன்? இதுவும் பொக்கிஷம், நீயே வச்சுக்க. இல்ல, உன்கிட்டே இருக்கட்டும். இல்ல, அம்மா பார்த்தா திட்டுவாங்க. இந்தா. பாட்டி, நம்ம ஊருக்கு தானே போறோம். ஆமா. பாத்தியா, நீ பத்திரமா இரு. இரு, கேட்ட சாத்திட்டு வர. வா. ம். எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு, அன்பு காட்டுறதுக்கு ஒரு இடம் இருந்தது. இப்போ அது இல்லாம போயிடுச்சு. கடவுளுக்கு அது கூட பொறுக்காம போயிடுச்சு. எல்லாம் விதி விலாசம். விஷாடம் விஷாடம். அக்கா அக்கா வா பாலா. வீட்டில தான் இருக்கியா? நான் வீட்ல இல்லாத வேற எங்க போறேன்? சரி உட்காரு. நான் உட்கார வரலக்கா. புதுசா 2வது தரம் மாமியாராக போற. துணி கடை நகை கடன் போகாம வீட்லயே இருக்க. வேண்டாம், நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். என் அழு வச்சிடாத. எல்லாருமா சேர்ந்துதான் சாந்தியை ஒரே அடி அழ வச்சிட்டீங்களே. சாந்தியை பொறுத்த வரைக்கும் எங்களை கூட இல்லை, ஒன்னத்தான் மலை போல நம்பிக்கிட்டு இருந்தா. அப்படிப்பட்ட நீயே அந்த பொண்ணு கூட புடவை வாங்க போனா அவன் மனசு என்ன பாடுபடும்? அப்படியே துடிச்சு போயிட்டாக்கா. உன் பையன் கார்த்திக் என்ன புத்திகிது கெட்டு போச்சாக்கா? கல்யாணங்கிறது என்ன கடையில போய் கத்திரிக்காய் வாங்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன்னா? எதுக்கு எடுத்தாலும் தலையாட்டுறான். முதல்ல இப்படித்தான் ஒரு கல்யாணம் பண்ணா, கேட்டா நட்புக்காக என்ன. அப்புறம் அபிராமி பேச்சை கேட்டு அந்த பொண்ணை உதறினா. இப்ப அவ பேச்சை கேட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சரின்றான். நல்ல புள்ள பேத்து வச்சிருக்கா. இல்ல பாலா, உங்க மாமாதான். மாமா மாமான்னு சும்மா அவர் பேர்ல பழிய போடாதக்கா. அவருக்குள்ள அதிகாரம் உனக்கு இருக்கு. புருஷன் கோச்சிக்குவான்னு இப்படி ஊமையா இருந்தா குடும்ப தலைவியா இருந்து என்ன கப்புராஜனா? எல்லாம் அந்த அபிராமி வேலை. அபிராமி 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 இப்படி எல்லாரும் அபிராமி அந்த பாடிக்கிட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் இந்த வீட்டுல எதுக்குக்கா? நான் ஒரு விஷயம் சொல்லவா? அட்லீஸ்ட் வரப்போற பொண்ணோட வாழ்க்கையாவது கெடுக்காம இருக்கு பிளீஸ். அவகிட்ட மட்டும் உன் பிள்ளை குறைய தோணாதா? சாந்திக்கு பண்ண பாவம் போதாதுன்னு இப்ப புது பாவம் வேறையா? எப்படியோ ஒரே நேரத்துல 2 பேரையும் சாகடிக்க போறீங்க, அவ்வளவுதான். நீங்க செய்யறதுக்கெல்லாம் நாங்க தானே பலிக்கடாகிறோம். எங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும், அவ்வளவுதானக்கா. பண்றேன். பாலா பாலா, ஏன் அர்ஜுன் சோகமா இருக்க? என் மாமியார் இப்படி மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கார்த்திக் கல்யாண விஷயத்துல அவங்க தடையா இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களே பொண்ணை கூட்டிட்டு கடைக்கு போய் புடவை எடுத்திருக்காங்க. மகனுக்கு கல்யாணம் பண்ணோன்னு அப்பா அடம் பிடிச்சா அம்மா என்னதான் பண்ணுவாங்க? அர்ஜுன், கல்யாணம் மற்ற உருவாக்குன கதாநாயகியே வராங்க. இவதுக்கு இங்க வரா? உன்னை நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட வராங்களோ? கேசர், நீங்க 2 பேரும் உங்க சீட்ல போயிருங்க.
கடைய வச்சுதான் இவ்ளோ ஃபிலிம் காட்டினியா? கடல் பெருசுதான், ஆனா குடிக்கிறதுக்கு உதவாது. சின்ன ஊத்து தான் குடிக்கிறதுக்கு உதவும். பரவாயில்லையே, நல்லாவே பேச கத்து வச்சிருக்க. ஆமா, உங்க 3 பேரையும் தவிர இந்த ஆபீஸ்ல வேற யாரும் இல்லையா? ஏன்? அதான் நீ இருக்கியே. ஐயோ, நான் கஸ்டமரா வரல, பின்ன உன்னோட பாசமுள்ள அக்காவா வந்திருக்கேன். உறவு முறையில் வேணா நீ அக்காவா இருக்கலாம், ஆனா உள்ள தளவுல அந்நியம் தான். என்ன விஷயம் சொல்லு. ஊரை விட்டு ஓடி போக வேண்டிய சாந்திய ஏதோ ஆசை காட்டி நீயும் மாமியார் உட்கார வச்சிட்டீங்க. அந்த ஆசைக்கு முடிவு கெட்டுதான் நான் போராடி கார்த்திக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டேன். வர புதன்கிழமை நிச்சயதார்த்தம். குடும்ப சகிதமா வந்து சேர்ந்துருங்க. நானே நேர்ல வந்து உன்னை இன்வைட் பண்ணிருக்கேனா, உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன்னு பாத்தியா? ஏய், சும்மா கடுப்பேத்தாது. இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அட, அதனால நான் அங்க வந்து பார்க்க சொல்றேன். இது பார், இந்த உலகத்துல எவன் தடுத்தாலும் சரி, என் சாந்திகாவையும் கார்த்திகையும் ஒண்ணு சேர்க்காம நான் விட மாட்டேன். அட போடா, உன் கார்த்திகே புது மாப்பிளையா மாறி பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் எடுத்துட்டான். ஏன் ரிசப்ஷனுக்கு கோட் சூட் கூட எடுத்துட்டான். பாவம், நீ கோவப்படுவ, ஆனா கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இது பார், கல்யாணம் ரிசப்ஷன் வரைக்கும் ஏன் போற? நிச்சயதார்த்தத்திலே நீ ரெடி பண்ண மாப்பிளைய உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். என்ன ஆளை வச்சு அடிக்க போறியா? அந்த சில்லற புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. நானே நேர்ல வந்து தட்டு மாத்திர கையை வெட்டிடுவேன். இது பார் அபிராமி, கார்த்திக் உயிரோட இருந்தா அவன் சாந்திகா புருஷனா மட்டும் தான் வாழணும். ஐயோ, ஏன்டா இப்படி பயமுறுத்துற? சொந்தக்காரங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு சொல்லணும் போல இருக்கு. போலீஸ் என்ன? உன் கார்த்திக் வேலை பார்த்த அந்த மிலிட்டரியிலே போய் சொல்லு. இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஏன் நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி அபசகரமா பேசுற? ஏய், அந்த நல்ல காரியத்தை நடத்தி வைக்கிற நீயே ஒரு அபசகனம் தான். பாபா, அன்னைக்கே உனக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டுறேன். இந்த நிச்சயதார்த்தம் நடக்கலனா நான் அபிராமி இல்ல. பாப்போம், நான் கொலைகாரனா மாறினாலும் பரவாயில்ல, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. இது பார், நீ பொம்பளை, இதுக்கு மேல உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. போ போ. என்ன அர்ஜுன் சொல்லிட்டு போறாவ? விடு, நான் பாத்துக்கிறேன். சீட்டுக்கு போங்க. ம். என்ன நீங்க பேசுறீங்க? நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் போகணுமா? ஆமா ஆண்டாளம்மா, ரம்யா கல்யாணத்துக்கு நாம போகாதுலயே மாமா ரொம்ப கோவமா இருக்கார். இதுக்கும் போகலன்னா அவர் கோவத்தை சமாளிக்க முடியாது. அவர் கோவத்தை விடுங்க மாமா, எல்லாத்துக்கும் கோச்சுப்பாரு. அப்படி சொல்லாத அனிதா, உங்க அப்பா எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறவரு. என்ன அது பர்ஃபெக்ட்? சாந்தி அண்ணியை வெளியே அனுப்பிட்டு புது மருமகளை கொண்டு வரது தானே பர்ஃபெக்ட்? சாந்தி அவரா வெளியே அனுப்பிச்சாரு. சாந்திக்கு டைவர்ஸ் அவராலே வந்தது. எல்லாம் தானா தேடிக்கிட்டது. அதுக்கு அவரை காரணம் சொல்லக்கூடாது. இந்த கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம குடும்பத்துல ஒரு விசேஷம், எல்லாரும் போகணும். அதுதான் என்னோட முடிவு. முடியாதுமா, நீங்க சொல்றதுக்கு என்னால கட்டுப்பட முடியாது. இப்பதான் அந்த அபிராமி வந்து என்கிட்ட எவ்வளவு அகதாளமா பேசிட்டு போனா தெரியுமா? ஏமா அந்த அபிராமி சந்தனம் கொடுத்து பன்னீர் தெளிப்பா, அதை போய் நம்ம வாங்கிக்கணுமா? டேய் அர்ஜுன், எல்லாத்துக்கும் கோவப்படாதுடா. அபிராமி நினைச்ச மாதிரி தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. அதனால அவ சாதாரணமா வந்து கூப்பிட்டா கூட உனக்கு கேலியா தான் தெரியும். நமக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்லதான், பிடிக்கல தான், ஒத்துக்கிறேன். அதனால இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின நாள் முடிஞ்சதா? முடியல இல்ல. தோத்து போனவங்களுக்கு வீரியம் கூடாதுடா. நம்ம மனசுக்கு பிடிக்கலையா சும்மா பேரளவுக்கு போவோம், போன உடனே திரும்பிடுவோம். நீங்க வேற மாமா, அப்பா மேல கூட எனக்கு கோவம் இல்ல. ஆனா அம்மா, கல்யாண பொண்ணுக்கு அவங்களே புடவை வாங்க போயிருக்காங்க. சாந்தி அன்னைக்கு அவங்க வாழ்க்கை மேலேயே நம்பிக்கை போச்சு. அம்மாவை மட்டும் நான் நேர்ல பார்த்தா என்னத்த
நிச்சயதார்த்தத்துக்கு உங்க மூத்த மருமக கூப்பிட்டது போறாதுன்னு இப்ப நீங்களும் கூப்பிட வந்திருக்கீங்களா? ஆமா, அவசியம் நீங்க எல்லாரும் வரணும். எப்படிம்மா இப்படி மாறிட்ட? மாறித்தாம ஆகணும். காலம் ஒரு ஆளை இப்படி கூட மாத்துமா? கடவுளே, ஆர்கே பெரிய கோடீஸ்வரர் நிச்சயதார்த்தத்தை 5 ஸ்டார் ஹோட்டல்ல வைக்காம இப்படி கோயில்ல வச்சிருக்காரு. ஆர்கே குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம். குடும்பத்துல நடந்த எந்த காரியமும் விசேஷமா இல்ல, அதனாலதான் சிம்பிளா கோயில்ல வச்சிருக்காரு. நாழி ஆகிறது பொண்ணை வர சொல்லுங்க. அதோ பொண்ணே வந்தாச்சு. மாப்பிள்ளைக்கு மைத்துனர் மாலையை போட சொல்லுங்க.